அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு சஹாபி, அவரின் புனைப்பெயர் அபு மிஹ்லக் ஆகும். அவர் வியாபாரியாக இருந்தார். அவர் ஒரு தடவை பிரயாணத்தில் இருந்தபோது வழியில் ஆயுதங்கள் ஏந்திய ஒரு கொள்ளைக்காரன் அவரை வழிமறித்து, உன்னுடைய எல்லா பொருட்களையும் இங்கே வை, நான் உன்னை கொலை செய்யப் போகிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த சஹாபி அவனிடம், உனக்கு இந்த பொருட்கள் தானே தேவை, இவைகளை எடுத்துக்கொள் என்று கூறினார்கள். அதற்கு அவன், இல்லை, உன்னை கொலை செய்வேன் என்று கூறினான். அந்த சஹாபி அவனிடம், நான் தொழுது கொள்ள அவகாசம் கொடு என்று கேட்டார்கள். அதற்கு அவன், எவ்வளவு தொழ வேண்டுமோ தொழுதுகொள் என்று கூறினான். அந்த சஹாபி ஒலு செய்து தொழுது கீழ்காணும் துவாவை 3 தடவை கேட்டார்கள். உடனே அங்கு ஈட்டியை தன் கையில் ஏந்தியவாறு குதிரையின் மீது ஒருவர் காணப்பட்டார். வந்தவர் தன் ஈட்டியால் அந்த கொள்ளைக்காரனை குத்தி கொன்றுவிட்டு அந்த சஹாபியின் பக்கம் முன்னோக்கினார். அவரிடம், நீங்கள் யார்? உங்களின் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்துள்ளானே என்று அந்த சஹாபி கேட்டதற்கு, நான் 4வது வானத்தில் உள்ள வானவர். நீங்கள் முதல் தடவை இந்த துவாவை ஓதிய போது வானத்தின் கதவுகள் நடுங்கிய சத்தம் கேட்டேன். 2வது தடவை ஓதிய போது வானத்தில் உள்ளவர்களின் கூச்சலிடுவதை கேட்டேன். 3வது தடவை இந்த துவாவை ஓதிய போது இது சிரமத்தில் சிக்கியுள்ளவரின் துவா